தெற்கு கலிபோர்னியாவில் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை தான் மவுண்ட் சாஸ்தா. அது ஒரு பழைய எரிமலை. அது இனிமேல் வெடிக்க வாய்ப்பு குறைந்தாலும், அது எப்போதும் ஒரு சூடான ஜீவனுடன் மெல்லக் கொந்தளிக்கிறது. 14,162 அடி உயரம். இது அமெரிக்காவின் மிக உயர்ந்த எரிமலைகளில் ஒன்றாக இருக்கிறது. அந்த மலை பற்றி நம்ப முடியாத கதைகள் பல உள்ளன. மவுண்ட் சாஸ்தாவின் அடியிலே ஒரு ரகசிய உலகம் இருக்கிறது எனக் கூறப்படுகின்றது. நம்மால் கண்களால் காண முடியாத அந்த உலகத்தில் ஒரு நகரம் இருக்கிறது, டெலோஸ். இந்த நகரத்தில் வசிப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் லெமூரியர்கள், ஒரு நாகரீகமான பழங்கால மனித இனத்தினர். 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் லெமூரியா என்னும் கண்டத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த நிலம் கடலில் மூழ்கியபோது சிலர் தப்பித்து இந்த மலைக்குள் ஒளிந்தார்கள். இவர்கள் சாதாரணமாக இருப்பதில்லை. அவர்களின் உயரம் 7 அடி. அவர்கள் அணியும் ஆடைகள் வெண்மை மற்றும் ஒளிரும். நீளமான பளபளக்கும் முடி. சிலர் அவர்களை பார்க்கும்போது மேக வடிவ யுஎஃப்ஓக்களில் மலைக்குள் சென்றதாக கூட சொல்வார்கள். அவர்கள் மனிதர்களா? இல்லை, அதைவிட மேல். அவர்கள் மனதை பேச வைக்கும் மக்களாம். அவர்கள் நெற்றியில் ஒரு சிறிய ஒளிப்புள்ளி உள்ளது. இது அவர்களுக்கு புதைந்த சக்திகளை கொடுக்கிறது. டெலிபதி, டெலிகினேசிஸ், மறைந்து போதல், மன அதிர்வுகளை புரிந்து கொள்வது போன்ற திறன்கள் அவர்களுக்கு சாதாரணம். அவர்கள் அணுக்கட்டுப்பாட்டை கூட மனத்தால் செய்கிறார்கள். பறக்கும் தட்டுகள், விண்வெளி பயணங்கள் இவையெல்லாம் அவர்களுக்கு சாதாரண விஷயங்கள். 1899ஆம் ஆண்டு ஃபிரெடரிக் ஸ்பென்சர் ஆலிவர் என்பவர் "ஏ டுவெல்லர் ஆன் டூ பிளானட்ஸ்" எனும் புத்தகத்தில் இதை பற்றி எழுதியுள்ளார். அதில்தான் முதல் முறையாக டெலோஸ் நகரம் உலகறிந்தது. அந்த நகரம் 2,00,000 லெமூரியர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இன்று 1,50,000 மில்லியன் லெமூரியர்கள் அந்த மலையின் கீழே வாழ்கிறார்கள் என்கிறார்கள் சிலர். அங்கு லெமூரியர்கள் மட்டுமல்ல, பல்லி மக்களும் இருக்கிறார்கள். நிலத்தில் ஊர்ந்து செல்லும் மனித உருவ ஊர்வன்களும் உள்ளனர். அவர்கள் எல்லாமே சாஸ்தா மலையை தாயகமாக கருதுகிறார்கள். அந்த மலை ஒரு யுஎஃப்ஓ மையமாகவும் பாவிக்கப்படுகிறது. அது பார்வைக்கு மறைவான வேறுபட்ட பரிமாணத்திற்கான நுழைவாயில் என கூறுகின்றனர். அந்த மலை ஒரு மாயாஜால கதவா? ஆம். அது திறக்கிறது, மூடுகிறது. பூமியின் காந்த புலத்தால் ஒளிந்து மறைந்து உள்ளது. 2013ஆம் ஆண்டு நாசாவின் ஆதரவுடன் ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அதில் அந்த மலைப்பகுதியில் நெடிய மாயப்புனைவுகளும் உண்மையுடன் ஒட்டிய மர்மங்களும் உள்ளன என்று கூறப்பட்டது. தினமும் பலமுறை அந்த நுழைவாயில்கள் திறக்கப்பட்டும் மூடப்பட்டும் வருகின்றன. மவுண்ட் சாஸ்தா வெறும் ஒரு மலை அல்ல, அது ஒரு கதையினை ஒவ்வொரு நாளும் கூறுகிறது. அவற்றில் சில உண்மைகள் இருக்கலாம், சில புனைவுகளாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி: சாஸ்தா மலைக்கு அருகில் போனால் காற்றில் ஒரு அதிர்வு, அந்த நிலம் உங்களிடம் ஏதாவது சொல்வது போல் தோன்றும். உங்களோட பார்வையில் சாஸ்தா மலை எப்படி இருக்கலாம்? கமெண்டில் சொல்லுங்கள்.